ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சரவணன். எனக்கு வயது இப்போது 26. இது சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த கதை. வேலை விஷயமாக நான் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்ல வேண்டியிருந்தது. பேருந்து ஸ்லீப்பர் வசதி கொண்ட ஒரு சீட்டும் புக் செய்தேன். அங்கு ஒற்றை இருக்கை கிடைக்காததால் இரட்டை இருக்கையை புக் செய்தேன். மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து பேருந்து கிளம்பியது. என் சீட்டருகில் ஒருவர் கூட இல்லை. அதுவரை யாருமே வரவில்லை. சுமார் 7 மணி இருக்கும். பேருந்து வேலூரில் நின்ற நிறுத்தத்தில் நின்றது. அப்போதுதான் அந்த பெண் பேருந்திற்குள் ஏறினாள். அவளுக்கு சுமார் ஒரு 30-35 வயது இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு ஒரு 23 வயது மதிப்புத்தக்க இளம்பெண் போல் அழகாக இருந்தாள். அவள் உள்ளே நுழைந்தவுடன் பேருந்தில் இருந்தவர்களின் கண்கள் எல்லாம் அவள் பக்கமே திரும்பியது. அவள் தனியாகத்தான் வந்திருந்தாள். மெதுவாக நடந்து வந்தாள். என் இயற்கைக்கு அருகில் வந்து நின்றாள். சீட் நம்பரை சரி பார்த்துவிட்டு அங்கேயே நின்றாள். எனக்கு உள்ளுக்குள் ஒரே குசி. இவ்வளவு தூர பயணத்தில் ஒரு அழகான பெண்ணுடன் அமர்ந்து செல்வது என்றால் யாருக்குதான் பிடிக்காது? இது என்னோட சீட்டுதான். கொஞ்சம் என் லக்கேஜை மேலே வைக்கிறீர்களா என்று மென்மையான குரலில் கேட்டார். நிச்சயமாக கொடுங்கள், நான் மேலே வைக்கிறேன் என்று சொல்லி அவன் என் அருகில் வந்து அமர்ந்தான். உடனே நானும் அப்போது போனை யாருக்கோ கால் செய்து கொண்டிருந்தாள். ஹலோ, நான் பஸ் ஏறிவிட்டேன். இப்பதான் கிளம்புது என்று சொல்லிவிட்டு போனையும் வைத்தாள். சிறிது நேரம் எங்கள் இருவருக்கும் இடையே பேச்சே இல்லை. இருவரும் அவரவர் போனை பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென்று அவள் என்னிடம், உங்ககிட்ட மொபைல் சார்ஜர் இருக்கா? நான் அவசரத்துல வீட்டிலேயே மறந்து வச்சிட்டேன். என்ன கேட்டாள். நான் என் சார்ஜரை எடுத்து நீட்டினேன். அவள் போனை சார்ஜரில் போட்டாள். மெதுவாக பேச்சு கொடுக்க துணிந்த நான், நீங்க எங்க போறீங்க என்று கேட்டேன். நான் பெங்களூர் போறேன். நீங்க என்று கேட்டாள். நானும் பெங்களூர்தான், வேலை விஷயமாக போறேன் என்று சொன்னான். அப்போது நான் பிறந்தது எல்லாம் பெங்களூர்ல, படிச்சது எல்லாமே பெங்களூர்தான். அதனால என் சொந்த ஊரு பெங்களூர்னு நினைச்சுக்காதீங்க, பக்கத்துல ஒரு கிராமம்தான். படிச்சது எல்லாம் அங்க, அதனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என்றாள். சரி, என் பேரு சரவணன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அப்போது என் பேரு யமுனா என்றாள். ரொம்ப அழகான பேரு என்றான். அவள் புன்னகைத்தாள். நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறேன். நீங்கள் ஹவுஸ்வைஃப்காக இருக்கிறேன் என்று அவள் சொல்லி, நான் இப்போது ஒரு பியூட்டி பார்லரை ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள். அவளை பார்த்ததால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை. குறும்புத்தனமாக நான் கேட்டேன், உங்களுக்கு வயசு என்ன தெரிஞ்சுக்கலாமா என்று. அவள் சிரித்துக் கொண்டே, பெண்களுடைய வயசு உங்களுக்கு சிறுமுதல் கேட்க கூடாதுன்னு தெரியாதா என்றாள். ஆனா உங்களை பார்த்தா ஒரு கல்லூரி பெண் மாதிரிதானே இருக்கிறீர்கள். அதனால்தான் கேட்டேன் என்றான். ஐயோ இல்லப்பா, எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 33 வயசு ஆகுது. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப இளமையா இருக்கிறீர்கள் என்றாள். அப்போது யமுனா, உங்களுக்கு ஒரு 33 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. 23 வயசு பொண்ணு மாதிரி தானே இருக்கீங்களே என்றேன். அப்போது உடனே அவள் விளையாட்டாக, சரி சரி, இதுவரைக்கும் எத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசி இருக்கீங்க என்று கேட்டாள். நிஜமா சொல்றேன், இப்பதான் முதல் முறையா இப்படி ஒரு அழகான பெண்ணை பார்த்திருக்கின்றேன். அதனால் என் மனசுல பட்டதை சொன்னேன் என்றேன். ஒருபோதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று சிரித்தாள். பேசிக்கொண்டே இருக்கையில் இரவு 9 மணி அளவில் பேருந்து ஒரு ஹோட்டலில் நின்றது. நாங்கள் இருவரும் ஒன்றாக சென்று உணவு சாப்பிட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்குள் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருந்தது.
சாப்பிட்டு முடித்தவுடன் நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் பண்ணிட்டு வரேன் என்று இங்கேயே இருங்கள் என்றாள். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்களா என்று கிண்டலாக கேட்டேன். அவருக்கு கவலையே இருக்கும். அதனாலதான் என்று அவள் கிளம்பினாள். ஏன் யமுனா இங்கேயே பேசுங்களே என்கிட்ட என்ன தயக்கம் என்றான். அப்படியே எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டு என் முன்னாலேயே பேசினாள். ஹலோ சாப்பிட்டாச்சா? பஸ் இப்பதாங்க ஹோட்டல்ல நிக்குது. நீங்க சாப்பிட்டீங்களா என நலம் விசாரித்துவிட்டு போனையும் வைத்தாள். மீண்டும் பேருந்துக்குள் வந்து அமர்ந்தாள். இப்பொழுது யமுனா என்னிடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்று கேட்டாள். இல்லைங்க, நான் இன்னும் சின்ன பையன்தான் என்று சிரித்தேன். வேலைக்கு போறீங்களா? கை நிறைய சம்பாதிக்கிறீங்களா? எனக்கு 26 வயசு ஆகியும் என்ன சின்ன பையனா கல்யாண பேச்சு எடுத்தா நான் சின்ன பையன்தான் என்றேன். சரி, அப்ப கண்டிப்பா கேர்ள்ஃபிரெண்ட் இருக்கீங்களா என்று கேட்டார். எனக்கு இப்ப இருந்தாங்க, ஆனா இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்பதான் நான் சிங்கிள்தான். உங்களைப் போல ஒருத்தையே தேடிக்கிட்டு இருக்கேன் என்றான் மெதுவாக. என்னை மாதிரியான என்னை அவ்வளவு பிடிச்சிருக்கா என்றாள். என்று அவள் கண்களை சுருக்கி கேட்டாள். பிடிச்சிருக்குன் கேட்கிறதை விட உங்க அழகுக்கு என்னை கவர்ந்துட்டீங்க என சொல்லலாம் என்றேன். போதும், நான் அவ்வளவு தொண்டையே சரி செய்தல் ஒன்னும் அழகில் இல்லை என்று அவள் வெட்கப்பட்டாள். இப்படியாக எங்களுடைய பேச்சு நீண்டு கொண்டே போனது. அதற்குள் நள்ளிரவும் நெருங்கியிருந்தது. நேரம் செல்லச் செல்ல குளிரும் அதிகமாக தொடங்கியது. அப்போது யமுனா தன் கையில் இருந்த ஒரு மெல்லிய போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். நான் தூக்கம் வராமல் மொபைல் போன் பார்த்து கொண்டிருந்தேன். ஏசி குளிர் என் எலும்பு வரை ஊடுருவி சென்றது. குளிர் தாங்க முடியாமல் என் உடம்பு நடுக்கத் தொடங்கியது. நான் பல்களை எல்லாம் கடிக்க ஆரம்பித்தேன். அப்போது யமுனா எழுந்து என்ன ஆயிடுச்சு என்று கேட்டாள். ஏன் இப்படி நடுங்குறீங்க, போர்வை ஏதாச்சும் எடுத்து போத்திக்கோங்களே என்றாள். அக்கறையுடன் இல்லை யமுனா, நான் அவசரவத்துல போர்வை எடுத்துக்கிட்டு வரல என்று நடுக்கமான குரலில் இப்படியே நடுங்கிக்கிட்டு இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆகிவிடும். உங்களுக்கு ஆச்சரியப்பனே இல்லைன்னா இந்த போர்வைக்குள்ளேயே வந்துடுங்களே, இது 2 பேர் தாராளமாக போர்த்திக் கொள்ளலாம் என்றாள். அதன் பிறகு நானும் சிறிது நேரம் யோசித்தேன். நான் முதலில் மறுத்தேன். ஆனாலும் அந்த குளிர் என் உடலை அதிகமாக நெருக்கியது. அதன் பிறகு நானும் அவள் பக்கமே போய் படுத்துக் கொண்டேன். அவளின் உடல் சூடு அந்த போர்வைக்குள் பரவி ஒரு கதகதப்பை தந்தது. யமுனா உறங்கி விட்டதால் ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கத்தின் மயக்கத்தில் அவள் மெல்ல நகர்ந்து என் அருகில் வந்து படுத்தாள். அவளது நறுமணம் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. சிறிது நேரத்தில் அவள் கண் விழித்து பார்த்தால் நான் தூங்குது போல நடித்தேன். என்ன சரவணன், தூக்கம் வரலையா என்று மெல்ல கேட்டாள். நேரம் ஒரு 12 மணி இருக்கும். ஆம், சுத்தமாக தூக்கம் வரலை என்றான். இன்னும் முழு இரவும் பாக்கியிருக்கு. பெங்களூருக்கு போக காலை 10 மணி ஆகிடும். அதுவரைக்கும் என்ன பண்றது என்றாள். உங்க போன்ல ஏதாவது பணம் இருந்தா போடுங்களே என்றான். உடனே நானும் வேண்டுமென்றே ஒரு ஹாலிவுட் காதல் திரைப்படத்தை போட்டேன். போர்வைக்குள் நெருக்கமாக அமர்ந்து அந்த படத்தை பார்க்க தொடங்கினோம். படத்தில் உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்தபோது அவரது கவனம் அதில் முழுமையாக பதிந்திருந்தது. அந்த நேரத்தில் அவளது சேலை தலைப்பு விலகிய போது அவள் கவனிக்கவே இல்லை. படத்தின் போக்கும் யமுனாவின் நெருக்கமும் என் உணர்ச்சிகளை தூண்டினர். அவள் என் பக்கம் திரும்பினாள். நான் அவளை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து சட்டென்று தன் சேலையே சரி செய்து, என்ன சரவணன், படத்தை பார்க்காமல் என்னையே இப்படி பார்க்கிறீங்க என்று லேசான சிரிப்புடன் கேட்டாள். படத்தை விட அழகான ஒன்றை நான் பக்கத்துல இருக்கிறப்ப இதுல என்ன இருக்குன்னு துணிச்சலாக சொன்னான். நீ இன்னும் சின்ன பையன் சரவணன், இங்க அங்கெல்லாம் பார்க்க கூடாது என்று கிண்டலாக சொன்னாள். நான் சின்னவனா? இல்லையே, பெரியவன்னு பழகி பார்த்தா தானே தெரியும் என்று சொல்லிக் கொண்டே அவள் கையை மெதுவாக பிடித்தேன். அவள் கையை எடுக்கவே இல்லை.
படத்தில் வந்த அந்த நெருக்கமான காட்சிகள் அவரையும் ஏதோ செய்திருக்க வேண்டும். அவளது கண்களில் ஒரு மயக்கம் தெரிந்தது. நான் அவளது கையை மென்மையாக அழுத்தத் தொடங்கினேன். யாராவது பார்க்க போறாங்க, சரவணன் கையை விடுங்க என்றாள். ஆனால் அவளது குரலில் தடுப்பே இல்லை. ஒருவிதமான அழைப்பு இருந்தது. யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் தூங்கிட்டாங்க என்று கூறிவிட்டு அவளது கைவிரல்களை கூர்த்து கொண்டான். இனி இந்த கையை நான் விடமாட்டேன் என்றேன். ஓ அப்படியா? உங்களால என்ன செய்ய முடியும்னு காட்டுங்க பாப்போம் என்று சவால் விடுவது போல அவள் கண் சிமிட்டினாள். அதற்கு மேல் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்தை போர்வைக்குள் அவரது இதழ்களை தேடினேன். அன்று இரவு முழுவதும் அந்த பேருந்து பயணம் ஒரு மாயாஜாலம் உலகமாக மாறியது. சுமார் 4 மணி நேரம் நாங்கள் உலகத்தை மறந்து அந்த இன்பத்தில் திளைத்தோம். அதிகாலை 5 மணி அளவில் பேருந்தில் ஆட்கள் நடமாட்டம் தெரியத் தொடங்கியது. நாங்கள் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டோம். அப்போது யமுனாவின் முகத்தில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் தெரிந்தது. சரவணன், இன்னைக்கு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. எனக்கு இன்னும் உங்களோட நேரம் செலவிடணும் போல இருக்கு என்றாள் ரகசியமாக. அப்போது பெங்களூர் போனவுடன் நான் இதை தொடரலாம் என்று யமுனா, நான் ஏற்கனவே ஒரு ஹோட்டல் புக் செய்திருக்கேன் என்றான். காலை 10 மணிக்கு பெங்களூர் சென்றடைவோம். அவள் தன் வீட்டை பற்றி யோசிக்காமல் அந்த நாள் முழுவதும் என்னுடன் ஹோட்டலில் கழித்தாள். ஒரு பகல் மற்றும் ஒரு முழு இரவு. நாங்கள் இருவரும் மட்டுமே அந்த உலகத்தில் இருந்தோம். மறுநாள் காலை அவள் தன் வீட்டிற்கு கிளம்பினாள். அதன் பிறகு நாங்கள் மீண்டும் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த பேருந்து பயணம் யமுனாவின் நினைவுகளுக்கும் என்றும் என் மனதில் பசுமையாக இருக்கும். யமுனா விடைபெற்று சென்ற பிறகு பெங்களூரின் அந்த ஹோட்டல் அறை எனக்கு வெறிச்சோடி போனது. அவளது சிரிப்பும் அந்த பயணத்தின் நினைவுகளும் என் மனதை விட்டு நீங்கவே இல்லை. அவளது போன் நம்பர் என்னிடம் இருந்தது. ஆனால் அவளுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று நானே என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தேன். சுமார் 2 மாதங்கள் கடந்தன. நான் என் வேலையில் மும்மரமாக இருந்தேன். ஒரு நாள் மாலை பெங்களூரில் புகழ்பெற்ற ஒரு மாலில் நான் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு பழக்கப்பட்ட முகம் தெரிந்தது. அது யமுனா. ஆனால் அவள் தனியாக இல்லை. அவளுடன் ஒரு முதியவர் மற்றும் சுமார் ஒரு 5 வயது மதிப்பு தக்க ஒரு சிறுவனும் இருந்தான். அவளை பார்த்தவுடன் என் இதயம் வேகமாக துடித்தது. அவளிடம் சென்று பேசலாமா வேண்டாமா என்று தயங்கியபடியே அருகில் சென்றேன். அவள் என்னை பார்த்துவிட்டாள். ஒரு நிமிடம் அவள் கண்கள் விரிந்தன. அதில் ஒருவிதமான பயமும் தயக்கமும் தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அது மரித்து கொண்டு இயல்பாக சிரித்தாள். சரவணன், எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கேன். நீங்க என்று இழுத்தான். அவள் தன் பக்கத்தில் இருந்த சிறுவனை அறிமுகப்படுத்தினாள். இது என் பையன் கவின். இதே என் மாமனார் என்று தூக்கி வாரி போட்டது. பேருந்தில் அவள் என்னிடம் சொன்னபோது அவளுக்கு குழந்தைகள் இருப்பதாக சொல்லவே இல்லையே, நான் ஒரு ஹவுஸ் வைப் என்று மட்டும்தான் சொன்னாள். அந்த சிறுவன் அவளை அம்மா என்று அழைத்தபோதுதான் அவள் என்னிடம் ஒரு பெரிய உண்மையை மறைத்திருப்பது புரிந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் தன் மாமனாரையும் பையனும் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் உட்கார வைத்துவிட்டு என்னிடம் தனியாக பேச வந்தாள். சரி சரவணன், அன்னைக்கு பஸ்ல நான் உங்ககிட்ட பையனை பத்தி சொல்லல. என் வாழ்க்கையில் இருக்கிற சில கவலைகளை மறக்கத்தான் அந்த பயணத்தை ஒரு விடுமுறை மாதிரி நினைச்சு அனுபவிச்சேன் என்றாள். மெல்லிய குரலில். உங்க கணவர் என்று கேட்டேன். அவள் கண்கள் கலங்கினர். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல இறந்துட்டாரே. நான் என் மாமனார் மாமியார் கூடதான் இருக்கிறேன். அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கறாங்க. ஆனா ஒரு பொண்ணா என் மனசுக்குள்ள இருந்த தனிமையும் இயக்கத்தையும் அன்னைக்கு உங்களை நோக்கி என்னை இழுத்தது. அவள் சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவள் ஒரு சுமங்கலி போலதான் அன்று வேடமிட்டு இருந்தாள். ஆனால் உண்மையில் அவள் ஒரு தன்மை போராளிதான்.
அந்த பேருந்து பயணம் அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறது. அப்போது யமுனா, நான் உங்களை தப்பா நினைக்கல. ஆனா நீங்க ஏன் என்கிட்ட உண்மையே சொல்லல என்று அவன் சொன்னான். அன்னைக்கு நம்ம அவ்வளவு இயல்பாக பழங்கி இருக்க மாட்டோம். அந்த ஒரு நாள் நான் பழைய யமுனாவாக வாழ நினைத்தேன். அந்த நினைவுகள் மட்டும் போதும். இதோட பிரிஞ்சிடுறது நம் எல்லோருக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு அவள் தன் பையனை தூக்கிக் கொண்டு கூட்டத்தில் மறைந்தாள். நான் அங்கேயே சிலையாக நின்றேன். சில பயணங்கள் முடிவடைவதே இல்லை. அவை ரகசியமாக நினைவுகளாகவும் நம் மனதில் ஏதோ ஒரு மூலையில் தங்கி விடுகின்றன. மாலில் யமுனாவை சந்தித்த அந்த நிமிடம் முதல்தான் தூக்கம் தொலைந்து போனது. அவள் சொன்ன அந்த உண்மை, அவள் ஒரு விதவை என்பது, ஒரு குழந்தைக்கு தாய் என்பதும் என் மனதை ஏதோ பாரமாக்கியது. அவள் மேல் எனக்கு இருந்த ஈர்ப்பு இப்பொழுது ஒருவிதமான மரியாதையாகவும் பரிதாபமாகவும் மாறியிருந்தது. அவள் இதோடு முடித்துக் கொள்வோம் என்று சொன்னாலும் என் கை தானாகவே மொபைலில் அவள் நம்பரை தேடியது. பலமுறை டயல் செய்ய பின் வாங்கினேன். 4வது நாள் இரவு எதிர்பாராத விதமாக என் போன் ஒலித்தது. அந்த திரையில் யமுனா என்ற பெயர் மின்னிய போது படபடப்புடன் போனை எடுத்தேன். ஹலோ யமுனா. அப்பால் அமைதியாக நிலவியது. லேசான விசும்பல் சத்தமும் கேட்டது. அப்போது சரவணன், என்னால முடியல. உங்களை சந்திச்சதுல இருந்து மௌனமாக என் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது யமுனாவும் அமைதியாகவே இருந்து, என்ன ஆச்சு, ஏன் அழுறீங்கள் என்று பதறினேன். அன்னைக்கு மாலை உங்களை அப்படி கடினமா பேசி அனுப்பிட்டேன். ஆனா நிஜமா என்னால என் வாழ்க்கையே கிடைச்ச அந்த ஒரு நாள் சந்தோஷத்தை என்னால் மறக்கவே முடியல. இங்க வீட்டுக்குள்ள நான் ஒரு வியந்திரமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மருமகளாக அம்மாவாக என் கடமைகளை சரியாக நான் செய்கிறேன். ஆனால் யமுனாவா, நான் செத்து போயிட்டேன் என்றாள். அப்போது அந்த அவள் சொன்னதை கேட்க எனக்கு சங்கட்டமாக இருந்தது. யமுனா, நான் செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். என் பையனை மாமனார் வீட்டுல விட்டுட்டு பார்லன் விஷயமா ஒரு நாள் மட்டும் மைசூர் போகணும். உங்களால வர முடியுமா? நம்ம உறவுக்காக இல்லனாலும் எனக்காக ஒரு நண்பனாக வர முடியுமா என்று கேட்டாள். அடுத்த நாள் காலை நான் மைசூர் செல்லும் சாலையில் காத்திருந்தேன். அப்போது யமுனா அவளது காரில் வந்தாள். அன்று அவளிடம் வந்து அந்த பேருந்து பயணத்தில் பார்த்த அதே துள்ளல் இல்லை. மாறாக ஒரு முதிர்ச்சியும் சோகமும் கலந்திருந்தது. மைசூர் செல்லும் வழியில் ஒரு அமைதியான காபி ஷாப்பில் அமர்ந்தோம். அப்போது சரவணன், நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு தப்பானன்னு. ஆனா ஒரு பொண்ணோட தனிமை எவ்வளவு கொடியதுன்னு அனுபவிச்சங்களுக்கு தான் தெரியும். அன்னைக்கு பஸ்ல உங்களை சந்திச்சதுன்னு ஏதோ ஒரு தற்செயல்தான், நினைக்கல என்று என் கையை பற்றி கொண்டாள். அப்போது யமுனா, உங்களை நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் விரும்புகின்றேன் என்றான். அவள் என் கண்களை ஊடுருவி பார்த்தாள். அந்த வாழ்க்கை உங்களோட இருந்தா நான் திக்கிட்டு போவேன். 26 வயதான எனக்கு 33 வயதான ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்த இவளை எப்படி நான் சொல்லி திருமணம் செய்து கொள்வது என்று உருகுலைத்து போனேன். இந்த குடும்பம், சமூகம், எதிர்காலம் என பல கேள்விகள் என் முன் நின்றது. யோசித்து சொல்லுங்க என்றாள். எனக்கு அவசரமில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த மைசூர் பயணம் நமக்கானது மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள். அந்த மைசூரின் அழகிய சூழலில் நாங்கள் நேரத்தை செலவிட்டாலும் என் மனதில் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து அவரது கரங்களை பற்றிக் கொள்ளுவதா? அல்லது எதுவும் ஒரு தற்காலிக ஆறுதல் என்று விலகி செல்வதா? இரவு மைசூரில் தங்குவதற்காக ஒரு காட்டேஜுக்கும் சென்றோம். அங்கே நிலவிய அமைதி ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாரானது போல இருந்தது. அப்போது அந்த பால்கனியில் மைசூர் குளூரில் இருவரும் நின்றிருந்தோம். அப்போது யமுனா என் தோள் மேல் தலை சாய்த்து தூரத்தில் தெரிந்த ஒரு விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள்.
அப்போது சரவணன், நீங்கள் இன்னும் அமைதியாகவே இருக்கிறீர்கள். என் கேள்வியே உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துதா என்று மெல்ல கேட்டாள். நான் அவளது கைகளை இறுக்கமாக படித்து, இல்லை யமுனா, கஷ்டம் இல்லை, ஆனா ஒரு பெரிய பொறுப்பு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நம்ம 2 பேரோட வயசு வித்தியாசம், உங்க குடும்பம், உங்க பையன் கவின், இதையெல்லாம் தாண்டி உலகம் நம்மை நிம்மதியாக வாழ விடுமா என்று பல யோசனை. அப்போது யமுனா நிமிர்ந்து என் கண்களை பார்த்தாள். உலகத்துக்காக வாழ்ந்துதான் எதையும் சாதிக்கல சரவணன், இத்தனை வருஷம் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். என் பையன் கவினுக்கு ஒரு நல்ல அப்பாவா, எனக்கு ஒரு துணையா உங்களை என்னால பார்க்க முடியுது. உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா மட்டும் போதும். அந்த இரவு நாங்கள் நீண்ட நேரம் பேசினோம். வெறும் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டுமல்ல, 2 மனங்களுக்கும் இடையமான ஆழமான புரிதலாக மாறியது. அவளது முதிர்ச்சியும் என் மீதான நம்பிக்கையும் என்னை ஒரு தீர்க்க முடிவை எடுக்க வைத்தது. யமுனாதான் தயார். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை. நாம் ஒழிஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டாம். உங்க மாமனார் கிட்ட நான் முறைப்படி வந்து பொண்ணு கேட்கிறேன். அவர் சம்மதத்தோடு உங்களை நான் திருமணம், நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்று உறுதியாக என் பேச்சை கேட்டு யமுனா கண் கலங்கினாள். என்னை அணைத்துக் கொண்டாள். இதைவிட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன பொறுமை பெருமை வேணும்? நீங்க வயசு சின்னவரா இருக்கலாம் சரவணன், ஆனா மனசுல ரொம்ப பெரியவர் என்றாள். அடுத்த வாரம் நான் யமுனாவின் வீட்டுக்கு சென்றேன். அவளது மாமனாரிடம் என் காதலையும் யமுனாவை பார்த்து கொள்ளும் என் விருப்பத்தையும் சொன்னபோது அந்த வீடு ஒரு நிமிடம் ஜம்பித்து போனது. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி போலவே பேசினார். என் பையன் போனதுல இருந்து இந்த வீடு இருட்டாதான் இருக்குது தம்பி. யமுனா ஒரு மருமகளாக இல்லை, என் பொண்ணாக இருக்கிறா. அவளோட தனிமை எனக்கு தெரியும். அவளை நல்லா பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி எங்கள் கைகளை சேர்த்து வைத்தார். சில மாதங்களுக்குப் பிறகு மிக எளிமையான முறையில் எங்கள் திருமணமும் நடந்தது. அந்த பேருந்து பயத்தில் ஒரு அந்நிய பெண்ணான அறிவுமான யமுனா இன்று என் வாழ்வியல் சரிபாதியாக, என் குழந்தைக்கு தாயாக, எங்கள் வீட்டின் மகாலட்சுமியாக இருக்கின்றாள். பயணங்கள் எப்போதும் முடிவதில்லை. சில பயணங்கள் நம்மை சரியான இடத்துக்கு தான் கொண்டு போகின்றது என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். அப்போது சென்னை டு பெங்களூர் அந்த பேருந்து பயணம் என் வாழ்க்கை பயணத்தையே மாற்றிவிட்டது. திருமணம் முடிந்து சில மாதங்களும் ஓடிவிட்டனர். அப்போது யமுனா நானும் பெங்களூரில் ஒரு புதிய வீட்டில் எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். கவின் இப்பொழுது என்னை அப்பா என்றுதான் அழைக்க தொடங்கியிருந்தான். அந்த சின்னஞ்சிறு வயதால் அவன் என்னை அப்பா என்று அழைக்கும்போது என் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத நிகழ்ச்சி உண்டாகும். ஆனால் வாழ்க்கை எப்போதும் பூப்பாதை போலவே இருப்பதில்லையே. சமூகம், சில உறவினர்களும் அவ்வப்போது முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். 26 வயது பையன் ஒரு குழந்தை கூடிய பெண்ணை கட்டிக்கிட்டானே என்று, அவனுக்கு என்ன தலை எழுத்தோ என்று பேச்சுகள் என் காதுகளை ஏற்றினர். யமுனா இதை கேட்டு பல இரவுகள் அழுது கொண்டிருந்தாள். சரவணன், என்மேல் இருக்கிற காதல்ல நீங்க இவ்வளவு பலியையும் சுமக்கணுமா? நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமா என்ற பயம் எனக்கு இருக்கு என்று அவள் உடைந்து போனாள். அவள் கைகளை பிடித்து நான் சொன்னேன், யமுனா, அன்னைக்கு பஸ்ல நாம் இப்படி ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகிட்டோமோ அதே உண்மைதான் இப்பொழுதும். உலகம் பேசும், அப்புறம் அமைதியாகிவிடும். ஆனா நம்ம ஒன்னா இருந்தா எதையும் ஜெயிக்கலாம். அப்பதான் அந்த செய்தி வந்தது. என் அலுவலகத்தில் இருந்து எனக்கு அமெரிக்காவிற்கு பணிபுரிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இது எங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் ஒரு திருப்பம். யமுனா, நம்ம எல்லோரும் அமெரிக்கா போறோம். அங்க ஒரு புது இடத்துல யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நம்ம 3 பேர் மட்டும் ஒரு அழகான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்றேன். அப்போது யமுனா கண் விரிய என்னை பார்த்தாள். அதுவரை அந்த வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடந்த அவளுக்கு ஒரு புதிய சுதந்திரமாக தெரிந்தது. விமானம் ஏறும் நாளில் யமுனாவின் மாமனாரும் எங்களை வழியுண வந்திருந்தார்கள்.
அவர் என் கைகளை பிடித்து, தம்பி, என் பொன்னையும் பேரனையும் உங்ககிட்ட ஒப்படைக்கின்றேன். அவளை அன்னைக்கு பஸ்ல பார்த்த அதே யமுனாவாக இப்பொழுதும் சந்தோஷமாக வச்சிருக்கும்னு எனக்கு தெரியும் என்றேன். கண்கள் கலங்க விமான மேகங்களுக்கு இடையே பறக்கத் தொடங்கிய போது யமுனா என் தோள்களில் சாய்ந்து கொண்டாள். அப்போது கவின் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சரவணன், அந்த பஸ் டிராவல் மட்டும் நடக்கலனா இன்னைக்கு நான் எங்க இருப்பேனோ என்று நினைத்து பார்க்கவே பயமாயிருக்கு என்று மெல்ல சொன்னான். நான் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, அது வெறும் பஸ் டிராவல் இல்லை யமுனா, அது விதி போட்ட முடிச்சு, அந்த முடிச்சு இன்னைக்கு அவிழ்ந்தது என்றேன். புதிய தேசம், புதிய காற்று, புதிய கனவுகள் எங்களை வரவேற்க காத்திருந்தனர். எங்கள் காதல் பயணம் இப்பொழுது 7 கடல்களையும் தாண்டி தொடர்ந்தது. அப்போது அமெரிக்காவின் அந்நிய சூழலும் ஆரம்பத்தில் சற்று சவாலாகத்தான் இருந்தது. அப்போது யமுனாவும் நானும் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று அதை ஏற்றுக்கொண்டோம். அங்கே யாருக்கும் எங்களை பற்றி தெரியாது. யாரும் எங்களை குறை கூறுவது போறதில்லை. அந்த சுதந்திரம் யமுனாவிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. அவள் சும்மா இருக்க விருப்பமில்லை. சரவணன், நான் இங்கே ஒரு சின்ன பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டாள். உனக்கு தெரிந்த கலையை இங்கே பயன்படுத்தக் கூடாது என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நீ அதை ஆரம்பி, அது நல்ல முறையில் போகும் என்று அவனும் உற்சாகப்படுத்தினான். அவள் தொழில் முன்னேற்றமாக அடைய வேண்டும் என்று சில வற்றைகளை அவளுக்கு செய்து கொடுத்தான். அதன் பிறகு ஒரு நாள் இரவு அமெரிக்கா தேசம் நதிக்கரையில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். அப்போது யமுனா என் கையை அழுத்தி பிடித்து நின்றாள். என்ன ஆச்சு யமுனா என்ற